வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் டாக்டிக்ஸ். இப்போது நான் ஒரு முக்கியமான சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இது பேர் ஸ்டான்லி மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி இது எக்ஸ்பெரிமெண்ட் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது சாதாரண மனிதர்கள் சில சமயத்தில் மிகவும் கொடூரமான மிருகத்தனமாக ஏன் நடந்து கொள்கிறார்கள் என்கிற நம் மனதை துளைக்கும் கேள்விக்கு இந்த ஸ்டான்லி மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம பதிலை காண பார்ப்போம். சரியா? இதுக்காக தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன். 1997 கொரியன் ஏர்லைன்ஸ் 200 பயணிகளோடு பறந்து கொண்டு இருந்தது. அது லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து சில தவறான முடிவுகளை எடுத்தார். அது தவறான முடிவுகள் என்று தெரிஞ்ச கோபைலட்டுக்கு நல்லா தெரியும் 100% இவர் இருந்தது. ஆனால் ஒன்றும் சொல்லலை. அதன் காரணமாக அந்த பிளெயின் வந்து மவுண்டனில் இடித்து கிராஷ் ஆகி எல்லாருமே இறந்து விட்டார்கள். 1939 45 வரைக்கும் ஜெர்மனியில் உங்களுக்கே தெரியும், யூதர்கள் ஜூயிஷ் பீப்புளை கோடிக்கணக்காரர்களை கொன்று குவித்தார்கள், சுட்டார்கள், கேஸ் சேம்பரில் போட்டாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பேபிஸ் ஆர் ஷார்ட் டெட், ஐஸில் நடக்க வச்சாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் செய்தாங்க. யார் பெரியவர்? யார்? ஹிட்லர். அவர் சொன்னாங்க, அவர் கீழே இருக்கவங்க அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாங்க. பிளைண்ட் ஒபீடியன்ஸ் டு அத்தாரிட்டி ஃபிகர்ஸ், இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1961 ஏல் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஸ்டான்லி மில்கிராம், அதனால தான் ஃபேமஸாக மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க, இதை கண்டக்ட் பண்ணார். 2 groups ஆஃப் பீப்புள் எடுத்தார். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று வந்து ஆர்டினரி சிட்டிசன்ஸ் வெளியிலேருந்து எடுத்தார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நடிக்கிறவங்க, ஓகேங்களா? 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளாஸ் தடுப்பு ஒன்று வச்சு கேள்விகள் கேட்க சொன்னார். தப்பான பதில் சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் கரண்ட் ஷாக் கொடுங்க, அதுதான் தண்டனை, ஷாக் கொடுக்கறது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் ஏதோ லைட் ஷாக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு இப்போ 100 200 அந்த மாதிரி. இந்த ஷாக்கும் உண்மையான ஷாக் இல்லை. ஆனால் இவர்களுக்கு தெரியாது. இறந்த சாதாரண மக்கள் கேள்வி கேட்குறாங்களே, டீச்சர்ஸுங்கிற குரூப்லேருந்து கேள்வி அவங்க பாட்டு கூட்டிகிட்டே போனாங்க. இது ஒரு மிருகத்தனமாக, சாதாரண மக்கள் மிருகத்தனமாக நடந்து கொண்டார்கள். ஏன்னா பிகாஸ் பிளைண்ட் ஒபீடியன்ஸ் டு அத்தாரிட்டி. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பண்ண தப்பான ஆன்சர்னால் ஷாக் கொடு, அது எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லலை. அதனால் இவங்க பாட்டு கூட்டிகிட்டே இருந்தாங்க. கண்மூடித்தனமாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் இணங்கி போவது எவ்வளோ ஆபத்தான என்பது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் செகண்ட் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குரூப்பில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவை தனி மனுஷன் ஒருத்தன் அந்த குழுவிலேருந்து விலகி தனியாக இருக்கும்போது அத்தகைய முடிவை எடுப்பானா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. மூன்றாவது அஸ் வர்சஸ் தெம், நாம் வர்சஸ் அவர்கள் என்ற நிலை. வலிமையான ஒரு குழுவின் அடையாளம், ஸ்ட்ராங் குரூப் ஐடென்டிட்டி. மனிதாபிமானம் அற்ற செயல்களை செய்வது தவறு என்று தோன்றுவதில்லை. இதற்கு உதாரணம் உலகெங்கும் நடந்த பல சரித்திர நிகழ்வுகள். இதை வந்து மேலே குறிப்பிட்டுள்ள இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிக்கலான மனிதத்தன்மை அற்ற கொடூர செயல்களை உலகில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வாழ்வில் நெறிமுறைகள் ஊக்குவித்து அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இது ஒரு கன்க்ளூஷன். இப்போ சர்வாதிகார ஆட்சி நடக்குது, ரொம்ப போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்குது. வீட்டில் வந்து அப்யூசிவ் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம். என்வாயர்மெண்ட் இம்பேக்ட் பண்ணுது நம்மளை. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து சாதாரண மனிதன் கூட ஒரு கொடூரமான செயலில் தான் ஈடுபடும். அவன்கிட்ட ரொம்ப எம்பத்திலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போது வந்து டிஜிட்டல் உலகில் செல்வாக்கும் அதிகாரமும் உள்ள நபர்கள் சோஷியல் மீடியா மூலம் மக்கள் எண்ணத்தை பாதிக்கிற மாதிரி தனது பக்கம் திசை திருப்ப பார்ப்பாங்க. எப்படி அரசியல் மற்றும் ஆரோக்கியம், எஜுகேஷன் பற்றிய தவறான கருத்துக்களை சோஷியல் மீடியா மூலம் பரப்பி மக்களின் நடவடிக்கைகளை, மக்களின் எண்ணத்தை 100% மாற்றி தன் பக்கம் இழுக்கிறார்கள். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அ பீப்புள்ஸ் மைண்ட். நம்ம எண்ணத்தை மாற்றிட்டா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இன்டாக்ட்ரினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ நடக்குது. இது வந்து நம்ம யார் இப்போ நான் எல்லோரும் பேசினா கேட்க போகிறதில்ல. ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் மாதிரி இவர் சொன்னது கரெக்டாக தாண்டா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ சமீப காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.